கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜபங்களுக்கும் ஆதரவுக்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த காலங்களில் தியானித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் முதல் வசனம். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று தீர்க்க தரிசனமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவனுடைய தாசனாகிய எலியா இங்கே ஆகாப்புக்கு கொடுக்கிறார். இவர் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படுகிறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளாக வருகிறது. அந்த வார்த்தையை அவர் என்ன செய்யறார்? எலியா ஆகாப்புக்கு அறிவிக்கிறார். ஏன் ஆகாப்புக்கு இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும்? இஸ்ரவேலின் ராஜாக்கள் இல்ல, மோசமான ராஜாக்கள் இல்ல, முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆகாப் தான். ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பாக வாழ்ந்ததான மற்ற ராஜாக்களும் ஜனங்களும் பாகால் தெய்வத்தை மறைமுகமாக அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். ஏதோ ஒரு விதத்துல மறைமுகமாக அவர்கள் பாகாலுக்கு நேராக அவருடைய இருதயங்கள் ஈர்க்கப்பட்டு அந்த பாகால் தெய்வத்தை அவர்கள் வழிபட்டார்கள். ஆனா இந்த ஆகாப் வெளிப்படையாக பாகாலுக்கு கோவில்களை கட்டி பலி செலுத்தி வெளிப்படையாக பாகாலுக்கு ஆராதனை செய்து வந்தவன் தான் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப். இதற்கு முக்கியமான காரணம் அவனுடைய மனைவி எசபேல். இந்த எசபேல் இந்த பாகால் தெய்வத்தை இஸ்ரவேல் முழுவதும் எல்லாரிடத்திலும் அவள் ப்ரமோட் பண்ணுகிறாள். இந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள், வழிபடுங்கள் என்று சொல்லி. காரணம், இஸ்ரவேலை சுற்றி இருந்ததான மற்ற கானானியர்கள் இந்த பாகால் தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். பாகால் தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக மழை பெய்யும், தேசத்திலே விவசாயம் செழிக்கும், செழிப்பு உண்டாகும் வாழ்க்கையில. அப்ப செழிப்பின் கடவுளாக பாகால் பார்க்கப்பட்டதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இன்க்ளூடிங் த கிங் அதற்கு நேராக கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அதனால எல்லாரும் பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆகாப்பும் அவருடைய மனைவியாகிய எசபேலும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எசபேலுக்கு நேராக போகாதபடி ஆகாப்புக்கு நேராக வருகிறதுக்கான காரணம் என்ன? காரணம், இந்த ஆகாப் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் ஆண்டவரை அறிந்தவன், இஸ்ரவேலன். இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவனுடைய மனைவிக்கு தெரியுதோ தெரியலையோ, இவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இவனுடைய பொறுப்பு ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பது. அந்த தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்கிறதான பொறுப்பை மறந்தவனாக இவன் செயல்பட்டதின் நிமித்தமாக, பாகாலை முழு இஸ்ரவேலுக்கும் அறிமுகப்படுத்தினது நிமித்தமாக, அவர்களை இடர பண்ணினது நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆகாப்புக்கு நேராக வருகிறது. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு வரும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்து தான் என்ன செய்யும்? துவங்கும். முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கிற நபர் அவரை அறிந்த நபராகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப ஆகாப்புக்கு தேவனுடைய வார்த்தை எலியா மூலமாக வருகிறது. என்னுடைய வாக்கின்படி அன்றி தேசத்துல பனியும் இருக்காது, மழையும் இருக்காது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இங்கே காண்பிக்க விரும்புகிறார், முழு இயற்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர் நான், இஸ்ரவேலின் தேவன். என்னை அல்லாமல் தேசத்திலே பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. எல்லாம் என்னிடத்திலிருந்து வருகிறது. எல்லாத்திற்கும் மூல காரணர் நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் அவருடைய வார்த்தையின் படி அஞ்சி மறுபடியும் என்ன செய்யாது? தேசத்துல பனியும் இருக்காது, மழையும் இருக்காது. இப்பொழுது நான் பார்க்கிறேன், நீங்கள் பாகால் தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக எப்படி உங்களுக்கு மழை கிடைக்கும், எப்படி உங்களுடைய விவசாயம் செழிக்கும், எப்படி உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்று நான் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சவால் கொடுக்கிறார். எல்லாம் என்னிடத்திலிருந்து வருகிறது, எல்லாம் நான் கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் கவர்ந்தெழுக்கப்படுவது பாகாலுக்கு நேராக. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் பாவத்திலே விழுந்து தேவனை விட்டு தூர போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. யாருடைய வாழ்க்கையில? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான அந்த சட்டங்களின்படி, அந்த நியமங்களின்படி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது
ஆண்டவர் விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாததினாலே அவர்கள் ஆண்டவரை மறுபடியுமாக சார்ந்து வாழ அவர்கள் பழகி கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். மறுபடியுமாக அவருடைய கவனம் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்கு மாறாக இவருடைய கவனம் எல்லாமே மற்ற ஜனங்களை பார்த்து, மற்ற தெய்வங்களுக்கு நேராக அவருடைய கண்கள் போகிறது, அவருடைய இருதயம் போகிறது. அதனால் கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படும் பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ நாம் என்ன செய்யல கற்றுக்கொள்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த சூழ்நிலையை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்க மாட்டார். எனவே நாம் மேல் நோக்கி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரிடத்தில் உதவி கேட்போம் என்று நாம் நினைக்காதபடி அதிகமாக ஜனங்களை சார்ந்திருப்பதிலும் நம்முடைய சொந்த ஐடியாக்களை பயன்படுத்துவதிலும் அதிகமாக நாம் கவனம் செலுத்தி விடுகிறோம். அதுவும் விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான கவனம், ஆண்டவரிடத்திலே செலுத்த வேண்டியதான அந்த நம்பிக்கை வேறு நபர்கள் மேல, வேறு பொருட்கள் மேல, அல்லது நம்முடைய சுய அறிவின் மேல, சுய ஞானத்தின் மேல போகிறதும் கூட பாகால் வழிபாட்டிற்கு சமமானது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பின் செய்தி இங்கே வருகிறது. நான் தான் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தர், எனக்கு நீங்கள் மகிமையை செலுத்தாதபடினாலே, நீங்க என்னிடத்தில் திரும்பாதபடினாலே உதவிக்கு இப்ப நான் பார்த்து விடுகிறேன் எப்படி அந்த பாகால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஆம், தேசத்திலே பனியும் இல்லை, மழையும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தாசன் தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையை சொன்னதினாலே அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ எழுந்து உடனடியாக நீ என்ன செய், யோர்தானுக்கு அடுத்து இருக்கிறதான அந்த கேரி தார்சங்கரிலே போய் உன்னை நீயே ஒழித்துக்கொள், அங்கே நான் உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன். ஆம், ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை ஒழித்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கு போக சொல்கிறாரோ அந்த இடத்துல போய் இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த ராஜா எலியா மீது கோபம் கொண்டு அந்த பஞ்ச காலத்துல வருகிற கோபத்தை எல்லாவற்றையும் எலியா மீது காண்பிக்க வேண்டும் என்று அவன் துடித்தான். தன்னுடைய படையில இருந்து நிறைய வேலையாட்களை அங்கு சுற்றி இருக்கிறதான எல்லா நாடுகளிலும் அனுப்பினான். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை தேடாத ஜாதியும் இல்லை, எலியாவை தேடாத தேசமும் இல்லை என்று சொல்லி எல்லா தேசங்களும் எல்லா ஜாதிகளிலும் எலியாவை தேடும்படியாக ஆட்களை அனுப்பினான். ஆனால் ஒருவரு கூட எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் உயிரோடு இல்லை என்று சொல்லி எல்லா இடத்திலும் சத்தியம் வாங்கி கொண்ட பின்புதான் அவன் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். ஆண்டுடைய பாதுகாப்பின் கரம் தம்முடைய தீர்க்கதரிசியாக எலியா மீது இருந்ததினாலே அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளதான் இருந்தான். அந்த யோர்தான் நதியினுடைய ஏரி தார்சங்கரையில் தான் அவன் ஒளிந்திருந்தான். அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் இருக்க சொல்ற இடத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய பராமரிப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக அனுபவிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ வாழ்க்கை நல்லா கம்ஃபர்டபுளாக போகுது, நல்ல பாதுகாப்பாக இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், நல்ல ஆராதனை, நல்ல ஜப வேலை, லைஃப் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு அந்த கேரித் நதி அது ஓடை, மழை பெய்ந்தால் பெய்யக்கூடியதான ஒரு ஓடை. அது இப்போ தண்ணீர் நினைச்சு வற்றி போய்விட்டது. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மழை பெய்யாதினாலே அந்த ஆறு என்ன செய்து வற்றி போயிட்டு. இது மற்ற ஜனங்களுக்கு நீர் ஆதாரம் வற்றி போகலாம், ஆனால் ஆண்டோடைய ஜனங்களுக்கு ஏன் வற்றி போகிறது? ஒரு சில நேரங்கள் ஆண்டோடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஆதரவு அதுவும் கட் பண்ணப்படுகிறது. ஏன் அப்படி நிறுத்தப்படுகிறது? ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல அற்புதம் செய்யவில்லை? தம்முடைய தாசனாகிய எலியாவுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கலாமே. பஞ்சம் தீரும் வரை நதி ஓடையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாமே. இல்லை, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அதை அனுமதித்திருக்கிறார். மற்றவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் வருது, ஆனால் ஆண்டோடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் வருது. ஆனால் ஆண்டோடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு கூட அவர் ஆதரவை கட் பண்ணுகிறார். நதி வற்றி போயிற்று. இப்போ என்ன செய்யறது, ஏது செய்யறதுங்கிறதான கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு ஆதரவு நிற்கும் பொழுது, நமக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் தங்களுடைய ஆதரவை நிறுத்தி கொள்ளும் பொழுது, நமக்கு உதவி செய்தவர்கள் உதவியை நிறுத்தி கொள்ளும் பொழுது, நம்முடைய வேலை போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்கிறது, எல்லாம் முடிந்துவிட போகிறது, இனி அவ்வளவுதான் என்று யோசிக்கும் பொழுது அது அதோடு கூட முடிந்து விடவில்லை. அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு வளைவு இருக்கிறது என்று சொல்லி, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று சொல்லி, ஒரு புதிய சாப்டர் தொடர்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எல்லாருடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற, ஆண்டவர் முற்றிலுமாக சார்ந்து நம்பி வாழ்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும்
கதை முடிந்து போவதில்லை, புதிய கதை ஆரம்பமாகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருவது மிகவும் அவசியம். ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, லைஃப் நல்லா போகுது. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இருக்கிறதான அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதிலிருந்து வெளியே வந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம எத்தனை வருஷங்கள், எத்தனை நாட்கள் நாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோமோ அத்தனை நாட்களும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கலாம், நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வளைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நாம் என்றைக்கு அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வருகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இங்கே சாரிபாத் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். நல்ல ஒரு வசதியான ஒரு பணக்காரர்கள் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம், அல்லது அரசியலிலே அல்லது நல்ல ராயல் ஃபேமிலிஸ் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். ஆண்டவர் இங்கே ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். ஒருவேளை எளிய யோசித்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில பஞ்சம், ஜனங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம், என் வாழ்க்கையிலையும் வந்த ஆதரவு நின்று போயிடுச்சு, என் வாழ்க்கை வறட்சியா இருக்குது, மறுபடியும் ஏன் இன்னும் மோசமான வறட்சிக்கு நேராக என்னை வழி நடத்துகிறீர்? ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? ஏன் என்னை ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறீர்? என் வாழ்க்கை ஏற்கனவே காஞ்சி போயிருக்குது, மறுபடியும் காஞ்ச வீட்டுக்கு அனுப்புவீர் என்று சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்தார்? நம்பினார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விதவை கொண்டு ஆண்டவர் போஷிப்பேன் என்று சொல்லுகிறாரே, எலியா ஆண்டவர் மீது வைத்ததான நம்பிக்கைக்கு முக்கியமான காரணம், ஆண்டவர் எலியாவுடைய உயிரை பாதுகாத்தார். கேரி தாட்சங்கரையில் வைத்து அவனை பாதுகாத்து அவனை பராமரித்தார், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தார். இந்த அனுபவம் அவனுக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரை சார்ந்து வாழ, ஆண்டவரை நம்பி வாழ அவனை கற்று கொடுத்தது. அதனால வில்லிங்கா இருந்தான் சாரிபாத் விதவினுடைய வீட்டுக்கு போவதற்கு. அங்கே போகிறான், விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். ஒளிமுக வாசலிலே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுகிறார். அப்படி போகும்போது எனக்கு ஒரு அடையும் சிறிய அடை பண்ணி கொண்டு வான்னு சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறார், இங்கே வாங்க, நீங்கள் இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசிங்கிற மாதிரி தெரியுது, நல்ல தேவனுடைய மனுஷன், உங்கள் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் களையத்தில் என்ன இருக்குது, இது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 விறகு எதுக்காக பொறுக்கிறேன்னா, அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என்னோட பையனும் சாகலான் இருக்கிறோம். நாளைக்கு சாகலான் இருந்தோம், இன்றைக்கே நீங்கள் சாகடிக்கு வந்துட்டீரா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எண்ணம் அவருடைய மனசில் வந்திருக்கலாம். அவள் சொன்னதுக்கப்புறமா உடனடியாக அவள் எதிர்காலத்தை கொடுத்து பயம், கலக்கம், நம்முடைய கதை முடிந்து விடும் என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டிருந்தாள். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. எலியா சொன்ன வார்த்தை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தைப்படியே நீ ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே முதல் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். ஆண்டோடைய வார்த்தை நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, ஆண்டோடைய வார்த்தை விசுவாசி, நீ மரித்து போவதில்லை, நீ செத்து போவதில்லை. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். இஸ்ரவேலின் தேவனை அறியாதவள், அவள் ஒரு புறஜாதி. இந்த பாகால் தெய்வத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது இந்த சீதோன் பட்டணம். இவங்க எல்லாருமே பாகால் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள், பாகால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். மழைக்காக, பனிக்காக, செழிப்பிற்காக, விவசாயத்திற்காக. இப்ப ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. இவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், தேசத்திலே பஞ்சம் தீரும் வரை பானையில மா செலவழிந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் என்று சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். இஸ்ரவேலின் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக, பாகாலே நீ என்ன செய்ய வேண்டாம், நம்ப வேண்டாம், நீ இஸ்ரவேலின் தேவனை நம்பு, அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை அவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்ததுனாலே அவருடைய இருதயம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தது. அவர் எலியாவுக்கு என்ன செய்தால், அடைய செய்து கொடுத்தால். என்ன நடந்தது தெரியுமா? பஞ்சம் தீரும் வரை விதவை வீட்டிலே பாத்திரத்தில் மாவு குறைவில்லை, எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை. விசுவாசினராக மறுபடியும் அவருடைய குமாரன் வியாதிப்பட்டு போய்விடுகிறான். அவனையும் அவள் உயிரோடு கூட திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறாள். ஆண்டவர் விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். தன்னை விசுவாசிக்கும்படியாக, இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கும்படியாக. இப்ப அவள் விசுவாசித்ததினாலே
கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, இதான் கன்விக்ஷன், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உம்முடைய இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னவள் இப்பொழுது உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை அது உண்மை உள்ளது, அது சத்தியம் உள்ளது, அது இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன். இந்த தங்கியிருந்த நாட்களிலே அவள் கற்றுக்கொண்டால் இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவரே இயற்கையை ஆளுகை செய்கிறவர், எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலிருந்தே வருகிறது, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுக்கண் அவரே என்பதை இந்த விதவை அறிந்து கொண்டால் முழு குடும்பமும் அந்த பஞ்சத்திலே காப்பாற்றப்பட்டார்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாகவில்லை, அவருடைய முழு குடும்பத்திற்கும் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது. காய்ந்து போன ஒரு வாழ்க்கை, வறண்டு போனதான ஒரு வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்ததுக்கு காரணம் அவள் ஆண்டவருடைய வார்த்தையை, இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி கொண்டாள். அந்த வார்த்தை அவளை கிரியை செய்தது, அவளை பலப்படுத்தினது. ஆண்டவர் அறிந்து கொண்டால் பஞ்சத்தில் உயிரோடு காப்பாற்றப்பட்டாள். அந்த ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இங்கே சுகபோகமான வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்துதான எலியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு உடனடியாக போ என்று சொல்லி ஆண்டவர் சாரிபாத் விதவை நேசிக்கிறார், அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறார், அதை சுற்றி இருக்கிறதான எல்லா கானானியர்களும் நேசிக்கிறார். இன்றைக்கும் அநேகர் மற்ற தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். மழைக்காக, பனிக்காக, செழிப்பிற்காக, ஆசீர்வாதத்துக்காக, தாங்கள் எஞ்சி பிழைக்கும்படியாக. ஆனால் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதையும், அவரே கர்த்தர் என்பதையும், அவரே ஜீவனுள்ளவர் என்பதையும், அவரே இயற்கையை ஆளுகிறவர் என்பதையும் கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்கிருந்து தெரியுமா? நம்முடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே வரும்படியாக, நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழும்படியாக. கம்ஃபோர்ட் ஜோன் அநேக நேரங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை விடுவதில்லை. நாம் நம்முடைய கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள, பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எத்தனை நாட்கள் இருக்கிறோமோ, எத்தனை மாதங்கள் இருக்கிறோமோ, வருஷங்கள் இருக்கிறோமோ, அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை தேடிக்கொண்டிருக்கிறார், தம்முடைய ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அநேகரை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டார். அவருடைய மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு. இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை, தம்முடைய ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவாரானால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறதான அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக கம்ஃபோர்ட் ஜோன்ல வெளியே வாங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய இதயத்தை திருப்பி அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தட்டும், அநேகரை ரட்சிக்கட்டும், உங்களை ஆசீர்வாதமாக மாற்றட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.